பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாமே இழந்து விட்டேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்வதற்கும் அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கும் தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நேற்றைய தினம் வரைக்கும் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவர் கிறிஸ்துவை அறிவதற்காக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் பார்த்தோம், தியானித்தோம். இன்றைக்கும் கூட அதன் அடிப்படையில் பவுல் தன்னுடைய வாழ்வில் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாதபடிக்கு அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொன்னவர் எப்படி அந்த ஆசையாய் தொடருகிறார் என்று சொல்லும் பொழுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் தொடருகிறேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்குள்ளே பரிபூரணப்படும் போது அந்த மனிதனை அந்த அறிவு எப்படி நகர்த்துகிறது அல்லது எப்படி உந்தி தள்ளுகிறது, எப்படி முன்னோக்கி பயணிக்க செய்கிறது என்பதை இந்த தேவ வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஐ வில் டூ ஒன் திங். பின்னானவைகளை மறந்து நான் முன்னோக்கி நகருகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதனுடைய நோக்கத்தை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எப்படி ஒரு கழுகு தன்னை பலத்தால் எடைகட்டி கொண்டு புது பலத்தை தரித்து கொண்டு உயர எழும்புவதற்கு அது ஆயத்தப்படுகிறதோ, முன்னோக்கி நகருகிறதற்கு அது ஆயத்தப்படுகிறதோ, அதை போலத்தான் ஒருவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவை, தேவனை அறிகிற அறிவை, தேவனுடைய ஆற்றலை பெற்று எழும்பும்போது அவனுடைய காரியங்கள் பின்னானவைகளை மறக்கிற ஒன்றாக முன்னோக்கி நகர்த்தி அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவனை வழி நடத்துகிற ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் லாபத்தை விட்டார், நஷ்டத்தை குப்பை என்று எண்ணினார். அடைந்தேன், பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லாதபடி பெற்றுக்கொள்ளும்படி தொடருகிறேன் என்று சொன்னவர் எப்படி தொடருகிறார் என்றால், பின்னானதை மறந்து தொடருகின்றார். இதுவரை கடந்து வந்த பாதைகள்,
இதுவரை கடந்து வந்த எதிர்பார்ப்புகள், இதுவரை எதிர்பார்த்திருந்தவைகளின் முடிவுகளை கூட பொருள்படுத்தாமல் நான் முன்னோக்கி பயணிக்கிறேன், முன்னோக்கி நகருகிறேன். பின்னானவைகள் என்னை உலகத்துக்குரியவைகள், மாம்சத்துக்குரியவைகள், சரீரத்துக்குரியவைகள் என்று சொல்லி என்னை பின்னாக இழுக்கிற காரியங்கள், என்னை பின்னோக்கி நகரச் செய்கிற தள்ளுகின்ற அழுத்துகின்ற அழுத்தங்கள், என்னை வருத்தப்படுத்தும்படியான காரியங்களை நான் குறித்து கவலைப்படாமல் முன்னோக்கி நான் நகருகிறேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்னை பின்னிட்டு பார்க்கச் செய்வதில்லை, மாறாக என்னை முன்னோக்கி நகரச் செய்கிறது. ஒரு கிறிஸ்துவை அறிகிற அறிவை உடையவனுடைய, ஒரு கிறிஸ்துவோடு காத்திருந்து பலனடைந்து அமர்ந்திருந்து அறிவடைந்து செயல்படுகிறவனுடைய வாழ்வு பின்னிட்டு பார்க்கிற வாழ்வு அல்ல, அது முன்னோக்கி நகரச் செய்கிற வாழ்வு என்பதை நான் இந்த கால வேளையில் திட்டமும் தெளிவுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நம்மில் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், பரிசுத்தவான்களாக இருக்கலாம், தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம், தேவனை அறிவிக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் சிலருடைய வாழ்க்கை சீசாவை போல மேலும் கீழுமாய் இருக்கிற அனுபவம், சிலருடைய வாழ்க்கை பின் திரும்பி பார்க்கின்ற அனுபவம். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நம்முடைய வாழ்க்கை பின் திரும்புகிற அனுபவம் அல்ல, முன்னோக்கி நகருகிற ஒரு அனுபவம். கிராஜுவல் அப்பர், கொஞ்சம் கொஞ்சமாக அறிய தேவனோடு உள்ள உறவில் நாம் பலப்பட அது நம்மை முன்னோக்கி நகரச் செய்கிறது. முன்னோக்கி நாம் நகர்த்தப்பட்டால் தான் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம், நாம் அவருக்கு காத்திருக்கிறதனுடைய நோக்கம் அதில் தான் வெளிப்படுகிறது. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை பவுலை முன்னோக்கி தள்ளியது, பின்னானதையெல்லாம் மறக்க செய்தது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் அப்படியே பின்னானவைகளை மறந்து முன்னான லக்கை நோக்கி தொடருகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டுமே. லட்சியத்தை அடைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை முன்னோக்கி தள்ளுகிற, ஒரு முன்னோக்கி நகருகிற, ஒரு முன்னோக்கி உயரத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு உயர்ந்த சிந்தை உருவாகட்டும். அதை தேவன் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் உயர்த்துவீராக. உயர்ந்த லட்சியத்துக்கு நேராக மேன்மையான சிந்தை உடையவர்களாக நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்தவர் சுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு பலனையும் ஒரு உந்து சக்தியும் கொடுத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள், அநேகரை கேட்கும்படி செய்யுங்கள். நிச்சயமாக இதனுடைய பிரதிகடனை கர்த்தர் உங்கள் பேரில் செலுத்துவார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.